பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 45 verse 2. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியத்தை நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? எதை செய்தாலும் அது வாய்க்காமல் இருக்குன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகலாம். ஏசப்பா உங்களுக்கு முன்பாக கடந்து போய் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு தடையாக இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் வாய்க்காப்படி இருக்குதோ, ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சத்ரு எதெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்காரோ, எதெல்லாம் காரியங்கள் வாய்க்காமல் இருக்குதோ, ஏசப்பாவுடைய சமூகம் முன்பாக கடந்து போய் எல்லா தடைகளை உடைக்க போகிறார். ஏசப்பா சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் கிடைக்காது, அவ்வளோதான், நான் அநேக பிரயாசப்பட்டு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கல என்று கலங்கி கொண்டிருக்க, ஏசப்பா சொல்கிறா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் புதையல்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாதுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசித்து இந்த நாளில் நீங்கள் எந்தெந்த காரியங்களை செய்ய போகிறீங்களோ ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நீர் எனக்கு முன்பாக கடந்து போங்க. ஒருவேளை வேலை காரியமா, பிஸ்னஸ் காரியமா, இல்லை உங்கள் குடும்ப காரியமா, ஊழியத்தின் காரியமா, எந்த காரியம் இருந்தாலும் ஏசப்பாக்கு சொல்லுங்கள். ஏசப்பா உங்களுக்கு முன்பாக கடந்து போவா. ஏசப்பா உங்களுக்கு முன்பாக கடந்து போய் எல்லா கோணல்களை கர்த்தர் செவ்வையாக்கி இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏசப்பாவுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்துறப்பா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கொடுப்பேன் வாக்கு கொடுக்கிறவ நீ. வாக்கு மாறாத தேவனப்பா. என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் உம்முடைய சமூகத்தை முன்னே வைத்துக்கப்பா இந்த நாளில் காரியங்களை செய்கிறார்களோ எல்லா தடைகளை எடுத்து போடுவீராக. எல்லா காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாய்க்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மயப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.